நம்ம ஜானகிக்கு இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும், இலக்கியாவும் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு முடிவெல்லாம் கரெக்ட்டா தான் எடுத்தாரு. ஆனா, அத தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி கிட்ட சொல்லியிருந்தா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்காது. தெளிவா சொல்லல அப்படின்னாலுமே, இந்த வீட்ட விட்டு போறேன் அப்படிங்கிற மாரி நம்ம கௌதம் சொன்ன உடனே, நம்ம ஜானகிக்கு ஹார்ட் அட்டாக் அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டு, கௌதம அடிச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்து வர ஆரம்பிச்சுடுது. ஒரு பக்கம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் ஜானகி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது, கௌதம்க்கு, இலக்கியாவுக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அது மட்டும் இல்லாம ஏதோ நார்மலா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, அப்படிங்கிற மாரி தான் நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா டாக்டர் வந்துட்டு, "இது ஹார்ட் அட்டாக்கு இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்கு." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, "நீங்க கொஞ்ச நேரம் லேட்டா கொண்டு வந்திருந்தா கூட, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஜானகிய நீங்க உயிரோட பார்த்திருக்க முடியாது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்கும்போது நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஜானகி கண் முழிச்சதுக்கு அப்புறமா நம்ம கௌதமும், இலக்கியாவும் போய் பேசம்போது, "நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இந்த வீட்ட விட்டு போறேன் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழ ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் கௌதமும் வந்துட்டு, "நான் எப்பவுமே இந்த வீட்ட விட்டு போக மாட்டேன்." அப்படின்ற மாரி நம்ம ஜானகி கிட்ட சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்